எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க முருகனுடைய அம்சாவளி, அதாவது ஒரு எப்படி முருகர் இருப்பாரோ அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அழகுலையும் சரி, அறிவுலையும் சரி, ஏதோ ஒரு தனித்துவத்தில் இருப்பாங்க. சரி, இந்த மேஷராசி இருக்கிறவங்க ஒரு 100 பேர் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக தெரியறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஒன்று அழகாக இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தனித்துவமான உருவ அமைப்பில் இருப்பாங்க. உடல் கட்டுமஸ்தானாக இருப்பாங்கலாம், ரொம்ப குள்ளையாக இருப்பாங்க, இல்லை கலராக இருப்பாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க, இல்லை மீசை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை மீசை வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மக்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய தொழில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதில் லாபம் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறை சார்ந்த தொழிலில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இந்த ஆளை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். மேஷராசியில் இருக்கிறவங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிரும். அவன் பேசுகிற விதமோ ஏதோ ஒன்று வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, பல இன்னல்களை தாண்டி, பல கஷ்டங்களை தாண்டி குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மேஷராசி. அது மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களுக்கு ஒரு முதன்மை ராசி, எப்படி சொல்கிறது, ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு அப்படின்னு சொத்து மதிப்புகள் சேர்த்துறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மரியாதை அவ்வளோ அழகாக சேர்த்து வச்சுருப்பாங்க. பணம் சேர்த்துறாங்க, பண கஷ்டத்தில் தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி நிறைய கடனில் இருப்பாங்க, நிறைய துரோகங்களை சந்தித்த ராசி. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து பெற்றிருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள். அந்த மாதிரி ஒரு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க என்ன பண்ணால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. பிரபல ஜோதிடனுடைய நம்பர். நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸுக்கும் இவர் வந்து ஜோதிடம் பார்க்குறவர், அவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம். சரி சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசி பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்ல போனால் இந்த மேஷ ராசிக்கு ஒரு 5 விஷயம் இல்லைனா 6 விஷயம் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இது உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்துவிடுங்க. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உருவமைப்பில் ஒரு மாதிரி இருந்தாலும், உருவமைப்பில் தனித்துவமாக தெரிஞ்சாலும், இவங்க பட்ட கஷ்டங்களுக்கும் இவங்க இருக்கிற ஆக்டிடியூடுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. எப்படின்னா, பயங்கரமான கஷ்டப்பட்டுருப்பாங்க லைஃப்பில், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டியோ, எங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க நடந்துக்கிற விதமோ பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட கஷ்டத்தை மக்களுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க, அவங்களோட கஷ்டத்தை வீட்டுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க, நண்பர்களுடைய துரோகம் அது நிறைய சந்திச்சிருப்பாங்க. இருந்தாலும் அது வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு சின்ன சின்ன நட்பு வட்டாரங்கள் அவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். வயசானவங்க கூட இவங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து ஏதோ ஒரு துறையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரொம்ப வயசாகிரு, ஒரு 50 வயசு இருக்கார், இந்த பையனுக்கு ஒரு 20 வயசு தான், மேஷ ராசிக்கு 20 வயசு தான் ஆகுது. அவங்களும் இவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இவன் நல்ல பேர் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக வந்து இவங்க திகழ்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நண்பர்களை இவங்க காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு நண்பர் வந்து தொழிலே செய்யலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் அப்படின்னா, இவர் தொழில் செஞ்சு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நண்பர் தூரத்தில் வந்து உதவி கேட்குறான், அவனே மறந்துருப்பான் இது ஒரு டைம் கேட்டோமே அப்படின்னு. ஆனால் இவன் ஞாபகம் வச்சு இவன் பண்ணுவான். அந்தளவுக்கு ஒரு அப்பாவி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ அன்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ நீட்டான ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உன்னதமான நண்பன் மேஷராசி. அதனால் இப்போ நம்ம எப்படி முருகரை வந்து ஒரு நண்பனாக நினைக்கிறோம், அந்த மாதிரி இந்த மேஷராசியில் இருக்கிற முருகருடைய அம்சாவளி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சமுடையவர்கள் நம்மளுக்கு நண்பராக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் பெற்றவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். சரி, இதெல்லாம் ஓகே தான், மற்றவனுக்கெல்லாம் நல்லா தான் பண்ணி கொடுக்குறோம், அதெல்லாம் பண்ணிக்கணும், பல துரோகத்தெல்லாம் சந்தித்து ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷராசி பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ ஒரு 2 மாத காலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லாக் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு மோதிரம் போட்டு வைக்கிறது, நிச்சயம் பண்ணி வைக்கிறது, இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது, உத்தரவு சொல்லி வைக்கிறது, இது மாதிரி. குழந்தைகள் இல்லாதவருக்கு குழந்தை உருவாகிறதுக்கான மேட்டர் எல்லாமே ரெடி ஆகிருக்கும். முன்னாடி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஓகேவாக இருக்கும். இல்லை ரொம்ப நாள் ஐவிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஏதாவது ஓகே ஆகிருக்கும். இல்லைனா உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு இல்லற சுகம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் நல்லா நடக்க போகுது. ஒரு 2 மாதமாகவே அது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும்.
டாக்டர் வந்து இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொண்டு வந்திருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் மேட்டரும் எல்லாமே சரியாயிடும். ஏதாவது உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனில் ப்ராப்ளமாக இருந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். ஆனால் மருத்துவ விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் சரி உடனே டாக்டர் பார்த்துடணும், ஜாதகத்தை நம்பிட்டு உட்காந்துடக்கூடாது. அது டிஸ்க்ளைமராகவே சொல்லிடும். சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் சரியாயிடும். உடல் பிரச்சனை எதுவுமே கிடையாது, மன பிரச்சனை எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டாக போய்ட்டுருது. திருமணமும் வந்து நடக்க போகுது, இது எல்லாம் பண்ணியிருக்கோம். தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்க போகிறீங்க சார். அந்த தொழில் வந்து எந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இன்னொரு பிரான்ச்சு இல்லை தொழில் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் இன்னொரு விஷயத்தை வந்து தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த அதே நண்பர்களோடையே நீங்கள் வந்து சேர்ந்து ஆரம்பிக்கலான்ட்டு போகிறீங்க. புதுசாக யாராவது இணைக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற துறையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டது, எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு இணையதளம் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டரைஸ்டு வேலை, மண்ணில் கால் பதிக்காத வேலை மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்லாம் இந்த மேஷராசிகள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சில முக்கியமான விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக தப்பு பண்ணியிருப்பீங்க. டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் ஒரு பெரிய சின்ன மேட்ரு தான், ஆனால் அது பெரிய இதாக இருக்கும். அந்த சின்ன மேட்டர்னால பெரிய விஷயம்லாம் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய காலங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு மேலே செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம், தொழில் இது எல்லாத்தையுமே பரவாயில்ல இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துருங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லாங் ட்ரைவ் போகிறீங்க, பார்த்து கவனமாக போய்ட்டு வாங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கூட சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்க, டாக்குமெண்ட் விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துருங்க, அவ்வளோதான். புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய நேரமும் இருக்குது, புதிய கடைகள், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான நேரமும் நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பயப்பட தேவையும் இல்லை. அதேமாதிரி நீங்கள் எப்பயுமே முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதில் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. குலதெய்வத்தை வழிபடும் போது மாதம் அல்லது மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் சில தடைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை 2 நெய் விளக்கேற்றி தட்சிணாமூர்த்தி நின்று உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன தொழிலில் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படம், திருப்பதி ஏழுமலையானுடைய ஏதோ ஒரு வாசகம், இல்லை திருப்பதி ஏழுமலையானுடைய உருவம் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருந்தது அப்படின்னா தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் திருப்பதி ஏழுமலையான் வேறு பெருமாள் வைக்கலாமே அப்படின்னா, தனித்து நிற்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் சுறுசுறுப்பில் வந்து ஒரு பீரங்கி மாதிரி சுறுசுறுப்பில் அவர் மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்து இருக்கிற இடம் செல்வ செழிப்போடு காட்சியளிக்கும், உச்சியில் காட்சியளிக்கும். லக்ஷ்மி எப்படி தனிமையில் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குதோ அது மாதிரி திருப்பதி ஏழுமலையான் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும். அந்த லக்ஷ்மி தேவியோடு இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும், அதை வாங்கி வைங்க. லக்ஷ்மி தேவியோட ஃபோட்டோ இருந்தால் அதையும் தனியாக வைங்க. இந்த தனியாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படம் மிகப்பெரிய நன்மை தரும். முருகர் வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே அம்சம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வழிபட்டாலும் அது ரொம்பவே நல்லது. முருகரை நீங்கள் வந்து மனசுலேயே எப்பயுமே நினச்சிட்டே இருக்கணும், அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த கடவுள்கள் நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு மிகப்பெரிய விமோச்சன காலமாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்லாம் கிடையாது, இதுங்களால் நன்மை தான் நடக்க போகுது. சில கவனங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஃப்ரீ டைமாக இருந்தது, இல்லை யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அந்த உணவு கொடுக்கறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். யாராவது வயசானவங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுது, உங்களுக்கு வருமானத்தை கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படணும், நமக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு யாருக்கோ ஒரு பிஸ்கெட்டோ, இல்லை யாரோ ஒரு ரோட்டில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் ஒரு சாப்பாடோ, ஒரு தயிர் சாதமோ, புளி சாதமோ, தக்காளி சாதமோ ஏதோ ஒன்று 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு வேளை பசி ஆறுவாங்க. அந்த பசி ஆறுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த புண்ணியம் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஸோ அதை வந்து ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது மேஷராசிக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பூர்வ ஜென்ம விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அதாவது பூர்வ ஜென்மம், முன்னோர்களுடைய சாபம், அது நிறையா இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது. அதனால்
இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்க போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓம் திருப்பதி ஏழுமலையானை பற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையானை பற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையானை பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை உங்களோட வீடுகள்லையோ எங்கே இருந்தாலும் அதை ஒரு 3 டைம் உச்சரிக்க அது ரொம்பவே நன்மை தரும். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். யூடியூப்பில் உங்களுக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை பகிருங்க. இதில் பரிகாரம்லாம் பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் தான் பரிகாரம். இனி நடப்பவை நன்மையாகவே நடக்கட்டும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.